ஆமான மேட்ச்சுங்க. எனக்கு ஆப்போசிட்லேயும் டவுன் பிளேயரு மாறிட்டு இவர் தான் டிடபிள்யூ மாறிட்டு. ஐயோ சரியான மேட்ச்சுங்க. ஃபஸ்ட்டு பாருங்க அடிக்கவே விட மாட்டார். எப்படியாச்சும் அடிச்சிடும். நான் எவ்வளோப்பா பாருங்க, இந்தாண்ட போயிட்டு இந்தாண்ட வருவேன், இப்படி வருவான், போடு சரியான டேமேஜ், சரியான ஷாட்டு. என் க்ளோவில் மாட்டிக்கிட்டாருங்க. அதான் அடிச்சிட்டேன். ரெண்டாவது வந்து நான் முடிச்சு விட்ருவேன். அடுத்த ரெண்டு வந்து நான் சோழி முடிப்பார் பாருங்க. வரட்டும் நீ பேசி. அவர் அங்கே இருந்தார். சரி நம்ம போய் ஏறி அடிக்கலான்னு அடிப்பேன். ஒன்றாம் படி தான் ரொம்ப கஷ்டங்க. டெசர்ட்டுக்குலாம் அடிக்கிறாங்க பாருங்க. டேமேஜ் 2 விட்டு விட்டு ஒரு டேமேஜ் ஒன்று நெட்டு கிடைக்கலன்னு நினைக்கிறேன் பாருங்க. சரி மெடிக்கல் போடணும், வெளியே நான் போயிட்டு தனியாக நின்றுவோம். அப்படி வரட்டும், வெளியே வரட்டும் மெடிக்கல் போட்டு அப்படின்னு மெடிக்கல் போட்டு வந்துட்டார். இப்போ தாங்க சரியான ஷாட்டு. சரி இப்படி போய் அடிப்பேன் பாருங்க. டப்புன்னு இவங்க ஷார்ட் கனில் இதெல்லாம் ஷார்ட் கன் இதுதான் எனக்கு பிடிக்குமே. அதோட M10 தாங்க. முன்னெல்லாம் M10லாம் அடித்தேன். அப்போ அடிச்சிடும்னு நினைக்கிறேன் இந்த ரவுண்டு. அடிச்சிடும். திரும்பி அதேமாரி க்ளோவல் டைட் இருப்பார், அப்படியே அடிச்சிடும்னு நினைக்கிறேன். இல்லை பாருங்க அடிக்கவே முடியல. ஒரு சரி இப்படி போனால் இப்படி போகிறாரு. சரி இப்படி போனால் பாருங்க உள்ளே போயிடுவார். இப்போ எனக்கு சோன் வந்துடும், நான் வெளியே அந்தாண்ட உள்ளே வரும். அப்படி 2 பேரும் அவன் அப்படி வருவார். இப்போ தான் அப்படியே வெளியே தான் லைட்டாக தலையை கட்டுற அடிச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க அடிய முடியல. அங்கே நிற்கிறாரா? இது நெட்டு கிடைக்கலப்பா. நெட்டு கிடைக்காதப்பா அடிச்சுட்டேன் நான் அவரை. இப்போ தான் தெரியுது யானிட்டாருன்னு. நெட்டு கிடைக்காதப்பா அடிச்சுட்டேன். இந்த ஆட்டம் எனக்கு சொல்லி முடிச்சுடுவாருங்க. சும்மா வெளியே தான் வருவேன் பாருங்க. டெசர்ட்டிக்குள்ளே போயிட்டு வாடா சாமி அப்படின்னு அடிச்சிடுவார் பாருங்க. இப்போ தான் ஒரு அடி தான் அடிப்பேன், அவ்வளோதான். போயிட்டு வாடான்னு டபுள் பேரில் வச்சு போட்டாருங்க மண்டையிலே மாறி. சொல்லி முடிச்சு விட்டாரு. இந்த ரவுண்டு எனக்கு சொல்லி முடிச்சிடுவார். சரி அவர் டெசர்ட்டிக்கில் நம்ம டெசர்ட்டிக்கில் அடிப்போன்னு அடித்தா உயவே நம்ம டெசர்ட்டிக்கில் நம்மளுக்கு ஆகவே ஆகாது. சரி டபுள் பேரில் எடுத்து அடித்தா அவ்வளோதான். ஃபுல் டேமேஜ் கொடுத்தாரு. சரி நான் மெடிக்கல் போட்டுருக்கலாம். சரி அவர் தான் டேமேஜ் கொடுத்தேன் அப்படின்னு ஏறி அடிக்கிறேன். முடிச்சு விட்டா பாருங்க. அடிச்சிடலாண்டா, எப்படியாச்சும் அடிச்சிடலாண்டா. அவ்வளோதான். உட்காந்து ஸ்லோவால் போகிறதுக்குள்ளே முடிச்சு விட்டாருங்க. சரி 2-2ன்னு போகுது. சரியான அடிங்க மாறிட்டு இருந்து. 2-2ன்னு போகுது. இந்த ஆட்டம் நம்ம முடிச்சு விட்ருவாங்க. இந்த ஆட்டம் பேசிக்கலாம். நம்ம இந்த ஆட்டம் சும்மா அப்படியே போனவனே முடிச்சு விட மாட்டேன். அதுவும் அதே மாதிரி தான். எப்படியாச்சும் இருக்குதப்போ அடிச்சிடலான்னு பார்க்குற டபுள் வேர்ட்டை இல்லை. ஒரு ஷாட்டாக திரும்ப மாட்டேதுங்க. சரியான ஷாட்டு வேறு போட்டாருங்க. டேமேஜ் 50 டேமேஜ் வச்சுருக்காரு. போடுறான் வானத்துக்கு எங்கே தான் ஆள் இருக்காரு பாருங்க. சரி கட்டிச்சா உட்காந்து அடிச்ச டேமேஜ், சரியான டேமேஜ் கொடுத்துட்டேங்க. சரி மெடிக்கல் போடுவார். சரி மேலே போய் பார்ப்பேன். இப்போ அதுக்கு மேலே போய் பார்ப்பேன்னா மெடிக்கல் போடுறாரு. இப்போ தாங்க அவர் டெசர்ட்டிங்கில் அடிச்சுட்டு வர. சரி இப்படி கேப்பில் வருவார். இப்போ தான் அடிப்பேன் நினைக்கிறேன். இல்லையா இங்கேன்னு தான் நினைக்கிறேன். இந்த கேப்பில் அடிச்சுட்டு ஏற்கனவே டேமேஜ் இருந்தார். எப்படி அடிப்பா அப்புறம் ஃபுல் டேமேஜ். ஆள் திரும்பி மெடிக்கிட்டு போடலாம். ஆள் வந்துடுவான்னு நினைக்கிறேன். போட்டேன். ஆமாம் இந்த கேப்பு தான். சரியான அடி. 2 புல்லட்டு தான் மேலே படுது. இந்த ரவுண்ட் நான் ஜெயிச்சு முடிச்சிடுவேன் மேட்சை. இது சும்மா மேட்ச் இல்லைங்க, இதுவும் சரியான மேட்ச்சுங்க. எல்லா மேட்சும் நான் டஃப்பு கொடுத்துதாங்க அடிக்கிறேன் எல்லாத்தையும். சாமி வீடியோலாம் அவங்கள்ட்ட கேட்டு தான் நான் போடுவேன். போட்டுறாடேச்சே. பாடியில் தாங்க வீடு அந்த பாருங்க. பாடியில் அது கரெக்டாக நான் ஒரு வச்சு பார்த்துட்டு இருக்கேன். வந்தார் பாடி தான் இது. யாச்சும் அடிச்சிருந்தா அப்படி இப்படி அடிக்கிறேன். ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாங்க. போடு சரியான டேமேஜ். மெடிக்கல் போட்டார்னா சோழி முடிஞ்சது எனக்கு. மெடிக்கல் போடல, மெடிக்கல் போடல. இப்பயும் 2 புல்லு தான் போட்டுன்னு நினைக்கிறேன். அடிச்சிடறா கை புல்லன்னு அடிக்கலான்னு பார்த்தா அடிச்சிடறான். அப்படியாச்சும் முடிச்சு விடலான்னு பார்த்தா மெடிக்கல் போடல. அதுக்கு சந்தோஷம். முடிச்சு விட்டேங்க.
அவ்வளோதான் பயம்.